அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நம்ம யாராச்சும் நம்மளை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க, நம்ம மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம அதை நினச்சி அன்றைக்கி கவலைப்படக்கூடாது. அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது அதைத்தான். நம்ம அதையே நினச்சி அன்றைக்கி பூரா நம்ம கவலைப்படணும், அதை நினச்சி அழணும், அதை நினச்சே தேங்கி ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. நினச்சி தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ரியாக்ட் பண்ணணும். அது எப்படின்னா, அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். அது மூலமாக அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? அது மூலமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்ம உடனே அது இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இப்படி கிண்டல் பண்ணிட்டாங்களே, இப்படி நம்மளை கேலி பண்ணுறாங்களே, இப்படி நம்மளை கஷ்டப்படும்படி பேசுகிறாங்களேன்னு நினச்சி நம்ம அதையும் நினச்சி அழுதுகிட்டே இருந்தோம்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? நம்ம தான் நம்ம மனசு தான் கஷ்டப்படும், நம்ம தான் ரொம்ப வேதனைப்படும், நம்ம வேலை தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும், எல்லாமே இதாகும். ஸோ அதனால் அதுக்கு அவங்க எதிர்பார்க்குறது அதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை நினச்சி அழணும், அதில் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் விட்டோம்னா அதே அவங்களுக்கு பதிலீடு கொடுத்த மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம மேலே அக்கறை இருக்கவங்கன்னா நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்படி அவங்க சொன்னோம்னா, அவங்க கிண்டல் பண்ணோம்னா, அவங்கள இப்படி பேசினோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே, எங்கள் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு நினச்சா அவங்க நமக்கு அப்படி பேச மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த நாலேஜ் இல்லாதனாலத்தே அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, அந்த பக்குவத்தன்மை இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுறணும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சி அவங்க பேசலை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படின்னு நினச்சிட்டு கடவுளை அவங்களுக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறதே நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. அதெல்லாம் அவங்க கிண்டல் பண்ணுறதோ, அவங்க நம்மளை கஷ்டப்படும்படி பேசுகிறத நினச்சிக்கிட்டு அதை பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படுறதோ கூடாது. நம்ம முன்னாடி இன்னும் அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக நினச்சிட்டு அவங்க முன்னாடி இன்னமும் நம்ம முன்னேறி காட்டணும், அவங்க முன்னாடி அப்படின்னு நினச்சி முன்னேறி காட்டணும். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.